இட்ஸ் சண்டே மார்னிங். ஆஃப்டர் லாங் டைம் நண்டு கிரேவி சாப்பிடணும் போல் இருந்தது. அதனால் வாங்கிட்டு வந்து க்ளீன் பண்ணிவிட்டு குக் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டோம். நிறைய பேருக்கு டிஃப்ரெண்ட் டேஸ்ட் பிடிக்கும். ஆனால் எனக்கு இந்த மாதிரி குக் பண்ணி சாப்பிட்டா தான் அதில் ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன். நீங்களும் ஒரு டைம் இப்படி ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கும் கண்டிப்பாக பிடிக்கும். எந்த ஒரு ஃபுட்டாக இருந்தாலும் சூடாக சாப்பிடும் போது தான் அதில் ஒரு டேஸ்ட் இருக்கும். ஆனால் இந்த கிரேவி மட்டும் குக் பண்ணி முடிச்சுட்டு டைம் ஆக ஆக தான் இதோட டேஸ்ட் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். இந்த சண்டே வயிறு ஃபுல்லாக சாப்பிட்டு நல்லா ரெஸ்ட் எடுக்க வேண்டியது தான். ஒன் டே லீவ் கிடைக்கிறதே ரொம்ப பெரிய விஷயமா இருக்குது. அதுவும் இல்லாமல் லாஸ்ட் மந்த் ஃபுல்லாக ஹாலிடேஸ்லேயே போனதுனால இந்த மந்த்து ஸ்டார்டிங்லேயே இதோட எப்போ நெக்ஸ்ட்டு சண்டே வரும் அப்படின்னு தோணிகிட்டே இருக்குது. இனிமேல் டிஃப்ரெண்ட்டான ரெசிபி உங்களோட ஷேர் பண்ணலான்னு பிளான் பண்ணியிருக்கேன். அதுவும் அம்மாவோட கைவண்ணம். நீங்களும் இதே மாதிரி எந்த ஃபுட்டுக்கு அடிக்ட்டுன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள்.